ஓ சோமோட்டி ஏய் நல்லா இருக்கியா த்ரில்லரா Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா மாரிசன் அப்படின்னு ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் தான் வந்திருக்கு. அந்த டீசரை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அண்ட் மாமன்னன் படத்துக்கு அப்புறம் நம்ம வடிவேல் சாரும் ஃபகத் வாசில் சாரும் ஒரு படம் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இதோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் வந்துச்சு வந்திருந்தப்பவே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு இந்த படத்துக்கு மேலே. ஒரு நார்மலான ஹைப்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட டீசர் வந்திருக்கு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக இருந்துட்டு ரத்தம் வடி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து இப்போ அவங்க கிட்ட கேட்கும்போது இது வந்து ஒரு ரோட் ட்ரிப் ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாங்க டீசர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாரிசன் அஃபிஷியல் டீசர், வடிவேலு, ஃபகத் ஃபாசில், சுதீஷ் சங்கர். இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 23 seconds. எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குது. வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 go. நல்லா இருக்குல்ல? யுவன் சங்கர் ராஜா மியூசிக். ரோட் ட்ரிப், எஸ் ரோட் ட்ரிப். மனுஷனை பார்த்தாலே ஒரு ஆரா. ஆடிடுதே விளையாடிடுதே சோமோட்டிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே த்ரில்லரா ஆடிடுதே விளையாடிடுதே. ஏய் நல்லா இருக்கியா? புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எதையும் பழசா பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணணும், ஆனால் நல்ல விதத்தில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு எங்கேயுமே ரிவீல் பண்ணல, எதையுமே ரிவீல் பண்ணல. ஒரு த்ரில்லர் ஸ்டோரின்ற மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அண்ட் ரோட் பேஸ்ட் ட்ராமா அப்படின்றத வந்து முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஓரளவுக்கு அப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, இது தேவையான ஹைப்பை கன்ஃபார்மாக கிரியேட் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டால் எஸ், கன்ஃபார்மாக அதுக்கு மேலேயே கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றது தான் வந்து எல்லாரோட ஒரு பெரிய பார்வையாகவும் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் அதை வந்து இல்லை அப்படின்றத சொல்லும்போது இந்த டீசர்லேயே அது தெரிஞ்சிருச்சு இது அப்படி கிடையாது, இது ஏதோ வேற சம்திங் எல்ஸ் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபகத் ஃபாசில் சார் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப செலக்டடான ஸ்டோரிஸ், ரொம்ப ஆனால் வந்து அவர் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹை இன்டென்ஸான ஸ்டோரிஸாக தான் எடுப்பார் அப்படின்றது. அண்ட் தமிழில் இவருக்கு வந்து இந்த படம் விக்ரம் படத்தில் வந்து ஒரு ஸ்டார் காஸ்டிங் இருக்கு கூடிய படம். ஆனா தமிழ்ல ஆஸ் அ ஹீரோவா இல்ல வந்து ஒரு டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட்ல இது. ஆனா அவரை தானே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. ஸோ அவரை தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவரோட தமிழ் தான் வந்து மாமன்னன் படத்துல வந்து இல்ல இது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த படத்துல அது சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். எனக்கு இந்த டீசர் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து என்னோட ஹைப் லெவலில் வந்து இது கொஞ்சம் ஏற்றி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் நான் இதை எதிர்பார்க்கல. நான் வந்து ஏதோ ஃபேஸ் ஆஃப் ரெண்டு பேரும் கட்டிட்டு உருண்டுட்டு இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. ஃபகத் ஃபாசில் சார் ஆகட்டும் இல்லை வடிவேலு சார் ஆகட்டும், அந்த மாமன்னன் படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணா போதும் அப்படின்னு வடிவேல் சார் நினைச்சதா இருக்கட்டும், அண்ட் இவர் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் சார் நினைச்சதா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே நான் இந்த படத்துக்கு எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நான் இந்த படத்துக்கு ரொம்பவே வெயிட் பண்றேன். பிகாஸ் இவங்க இந்த படத்துல என்ன பண்றாங்க அப்படின்றத பாக்குறதுக்காக. ஏன்னா மாமன்னன் படத்துல நம்ம பார்த்துட்டோம். பட் அது ஓகே, அந்த டேரக்டரை பத்தினது. பட் இந்த டேரக்டர் யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே நம்பி நம்ம உள்ள போக போறோம். ஸோ எந்த அளவுக்கு இவங்க எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறதுக்காக எனக்கு இந்த டீசர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.